வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபோஜி சில்வர் அகாடமி தமிழ். இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா 8085 மைக்ரோ ப்ராசஸருக்கான ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சரி, மைக்ரோ ப்ராசஸர்னால் என்னன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, இமேஜஸில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு 8 பிட் உள்ள 8085 அதுக்கான பேர், அந்த மைக்ரோ ப்ராசஸனுடைய ஆர்கிடெக்சர் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் தான் பார்க்க போகிறோம். இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்து ஒரு 1970s 80ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணப்பட்டது. இப்போ வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக இன்டெல் கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா நல்ல லேட்டஸ்ட்டாக 64 பிட் ப்ராசஸர்லாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபஸ்ட்டு மைக்ரோ ப்ராசஸருக்கான ஒரு பேசிக்ஸ். ஸோ இந்த பேசிக்ஸ்க்கான இந்த ஆர்கிடெக்சர் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த நோட்ஸ் படி ஆர்டராக டயக்ராம் பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இதுதான் இந்த டயக்ராம் நீங்கள் வரைஞ்சி தான் ஆகணும் எக்ஸாமில், ஓகேங்களா? ஈஸியாக புரிய வச்சுருன்னு பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ரெஜிஸ்டர்ஸ். சரி, இந்த ரெஜிஸ்டர்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். இந்த டயக்ராமில் எங்கெல்லாம் ரெஜிஸ்டர்ஸ் இருக்குன்னா இங்கே பாருங்கள். அக்குமுலேட்டர் ஒரு ரெஜிஸ்டர், temporary register, flag register, instruction register, next W register, Z register, B register, C register, D register, E register, H register, L register, stack pointer, program counter. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரெஜிஸ்டர்ஸ். அப்போது இங்கேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் எல்லாருமே என்னது ஒரு ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இந்த ரெஜிஸ்டர்ஸில் என்னென்ன பண்ண போகிறோன்னு இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த டயக்ராமில் இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் வரும். அப்படி இந்த எல் ஷேப்பில் வர்றது எல்லாமே ரெஜிஸ்டர்ஸ், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் டயக்ராம் வரையும் போது. சரி, ஒவ்வொரு ரெஜிஸ்டராக பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரோக்ராமர்ஸ் மாடல். அது என்ன சார் ப்ரோக்ராமர்ஸ் மாடல்னால், இப்போது மைக்ரோ ப்ராசஸரில் ப்ரோக்ராம் பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யூஸ் பண்ணுற ரெஜிஸ்டர்ஸ்லாம் எது? ஸோ ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறது ஒன் அக்குமுலேட்டர். அதாவது அக்குமுலேட்டர் ஒன்று தான் இருக்குது, அந்த ரெஜிஸ்டருக்கு பேர் ஏ. டயக்ராம் பாருங்கள். இப்போது இங்கே நிறைய ரெஜிஸ்டர்ஸ் இருக்குங்க இல்லையா, இதுக்கெல்லாம் WZBன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த ஃபஸ்ட் ரெஜிஸ்டர், இந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டருக்கு இன்னொரு பேர் இருக்குது, ஏ ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஒன் அக்குமுலேட்டர் இருக்கிறது, ஒரே ஒரு அக்குமுலேட்டர், அதுக்கு பேர் ரெஜிஸ்டர் ஏ. ஓகேங்களா? used in arithmetic, logic, load and store operations. ஸோ arithmeticனா உங்களுக்கு தெரியும், addition, subtraction. logic தெரியும், XOR gate, OR gate. அப்புறம் டேட்டாஸை லோட் பண்ணுறது, ஸ்டோர் பண்ணுறது. இந்த ஆப்ரேஷன்ஸ்க்கு இன்புட் அவுட்புட் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே யார் பயன்படுறாங்கன்னா இந்த அக்குமுலேட்டர் தான் பயன்படுது. ஸோ அந்த அக்குமுலேட்டர் ரெஜிஸ்டரில் இவ்வளவு ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் நடக்கும் அங்கே தான். நெக்ஸ்ட் அடுத்தது ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஃப்ளாக் ரெஜிஸ்டர். டயக்ராமில் பார்க்கலாமா? இங்கே பாருங்கள், ஃப்ளாக் ரெஜிஸ்டர். ஸோ அக்குமுலேட்டருக்கு அப்புறமா ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸ். இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர் வந்து டெம்பரரி வேல்யூஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த ஃப்ளாக் ரெஜிஸ்டர் இப்போ பார்ப்போம். ஸோ ஃப்ளாக் ரெஜிஸ்டர்ஸில் இதுதான் அந்த பிளாக். அந்த ரெஜிஸ்டருக்குள்ளே எப்படி இருக்குது, என்ன D0ல் ஸ்டார்ட் பண்ணி D7 வரைக்கும். D0ல் CY இருக்குது, D2ல் P இருக்குது, D4ல் AC இருக்குது, D6ல் Z இருக்குது, D7ல் S இருக்குது. ஸோ இந்த ஒவ்வொன்றுத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த X எல்லாமே டேட்டா பிட்ஸ் 0s and 1ஸ்க்கு பயன்படும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த S பார்க்க போகிறோம். எஸ்னா சைன் ஃப்ளாக். எஸ்னானது சைன் ஃப்ளாக். இப்போது ஒரு பிட் இருக்குது, இந்த மாதிரி 7 பிட்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. டோட்டலாக 8 இருக்குது. இதில் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 7 வரைக்கும் முடிச்சா 8 பிட்ஸ் இருக்குது. இந்த 8 பிட்டில் இந்த D7ல் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 1ன்னு வந்துடுச்சுன்னா அப்போது இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகிடும். அப்போது செட் ஆகிடும்னா அது ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இன்கேஸ் இப்போ நான் ஒரு டேட்டா தரேன், ஒரு பைட் தரேன், அந்த பைட்டில் D7 வந்து 1ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். பைட்னா இது ஃபுல்லாக ஒரு டேட்டா. இந்த டேட்டாவில் இந்த இடத்துல 1 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு அந்த நம்பர் வந்து நெகட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கணும். நம்மளுக்கு 1ன்னு வந்துடுச்சுன்னா. இதுவே 0ன்னு வந்துடுச்சுன்னா அந்த நம்பர் நம்ம பாசிட்டிவ் நம்பர்னு எடுத்துக்கணும். எந்த ஃப்ளாகில்? இந்த சைன் ஃப்ளாகில். நெக்ஸ்ட் 0 ஃப்ளாக், அதாவது Z. இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமில் பாருங்கள், இந்த Z இருக்கு இல்லையா, இது எந்த பொசிஷனில் இருக்குது? D6 பொசிஷனில் இருக்குது.
ஸோ இசட்டுக்கு வந்து பேர் வந்து ஜீரோ ஃப்ளாக். ஜீரோ ஃப்ளாக்னு ஒன்றும் இல்லை, இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ல இருக்கிற ஆப்ரேஷனோட ரிசல்ட் ஜீரோன்னு வந்துச்சுன்னா அப்போது இந்த ஜீரோ ஃப்ளாக் வந்து செட் ஆகும், அப்படி இல்லைன்னா ரீசெட் ஆகிடும். புரியுதுங்களா? ஏஎல்யூ எங்கே இருக்குன்னு பார்க்கலாமா டயக்ராமில்? இதுதான் ஏஎல்யூ. இந்த ஏஎல்யூவில் ஆன்சர் வந்து உங்களுக்கு ஜீரோன்னு வந்துருச்சுன்னா அப்போது இந்த ஜீரோ ஃப்ளாக் வந்து செட் ஆகும். அந்த ஏஎல்யூவில் ஜீரோன்னு வரலன்னா ரீசெட் ஆகிடும். ரீசெட்னா ஆஃப் ஆகிடும் அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஃப்ளாக் வந்து ஏசி, அதாவது ஆக்சிலரி கேரி ஃப்ளாக். ஆக்சிலரி கேரி ஃப்ளாக் அதாவது ஒரு 3 பிட் எடுத்துப்போம், 0 0 1 இந்த மாதிரி ஏதாவது ஒரு 3 பிட் எடுத்துப்போம். அந்த 3 பிட்டில் ஏதாவது ஓவர் ஃப்ளோ வந்துருச்சுன்னா, 3 பிட்டுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக எதனா ஒரு பிட் வந்துருச்சுன்னா அந்த டைம் பயன்படுத்துறது தான் வந்து ஏசி கேரி ஃப்ளாக். ஒரு கேரி எக்ஸ்ட்ராவாக அதில் வந்து இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம் மைக்ரோ ப்ராசஸர். நெக்ஸ்ட் இதெல்லாம் எங்கே பயன்படுதுன்னா பிசிடி ஆப்ரேஷன்ஸ், டிஜிட்டல் டிசைனில் படிச்சிருக்கோம் இல்லையா பிசிடி ஆப்ரேஷன்ஸ் எல்லாம். நெக்ஸ்ட் பேரிட்டி ஃப்ளாக். பேரிட்டி ஃப்ளாக்னா என்னதுன்னா, இப்போது ஒரு பிட்ஸில் வந்து எத்தனை 1 இருக்குன்னு கணக்கு பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 1 0 1 1 1 0 0 இப்படின்னா ஒரு பிட்டு தரேன்னு வச்சுக்கோங்களேன். இதில் எத்தனை 1 இருக்குன்னு பார்க்கணும். 1 2 3 4. ஸோ ஈவன் நம்பர்ஸ். ஸோ 4 1 இருக்குது. அப்போ ஈவன் நம்பர் வந்துருச்சுன்னா இந்த பேரிட்டி ஃப்ளாக் வந்து செட் ஆகிடும். இதுவே இப்போ 1 வந்து 3 இருந்துச்சுன்னா ஆட் நம்பராக இருந்தால் இந்த பேரிட்டி ஃப்ளாக் வந்து ரீசெட் ஆகிடும், அதாவது ஆஃப் ஆகிடும். நெக்ஸ்ட் சிஒய் கேரி ஃப்ளாக். இந்த கேரி ஃப்ளாக் எப்போ பயன்படுத்தணும்னா 7 பிட் இருக்கும்போது ஓவர்ஃப்ளோ ஆகும். எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் வரும்போது நம்ம இந்த கேரி ஃப்ளாகை பயன்படுத்துவோம். அப்போ தான் இந்த ஃப்ளாக் வந்து செட் ஆகும். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு கண்டிஷன்ஸ் இருக்குது. இத்தனை பிட்டு வந்து ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு பிட் வந்துச்சுன்னா அப்போது கேரி ஃப்ளாகு செட் ஆகும், அப்படி இல்லைன்னா ரீசெட் ஆகும். இந்த செட்டு ரீசெட் தான் இந்த ஃப்ளாகில் பயன்படுத்துவோம். ஸோ 5 டைப்ஸும் பார்த்தாச்சுங்களா? கேரி, அப்புறமா பேரிட்டி, ஆக்சிலரி கேரி, அப்புறம் இசட் ஜீரோ ஃப்ளாகு, சைன் ஃப்ளாகு. ஸோ எல்லா ஃப்ளாகும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்த ரெஜிஸ்டர் போகலாம். அடுத்த ரெஜிஸ்டர் வந்து பி ரெஜிஸ்டர், சி ரெஜிஸ்டர், டிஇஹெச்எல். இது எல்லாருமே 8 பிட் ரெஜிஸ்டர்ஸ். இது எல்லாமே ப்ரோக்ராமரால் பயன்படுத்தக்கூடிய ரெஜிஸ்டர், மைக்ரோ ப்ராசஸரில் பயன்படுத்தக்கூடிய ரெஜிஸ்டர். அவ்வளோ, இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். இது ஒரு 8 பிட் ரெஜிஸ்டர். இதெல்லாம் எங்கே இருக்குது டயக்ராமில் பார்க்கலாமா? இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், BCDEHL. இந்த 3 மட்டும்தான், இந்த 3 ரோ இருக்கு இல்லையா, அது இவங்க மட்டும்தான் ப்ரோக்ராமரில் பயன்படுத்தக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குது. இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் இந்த ப்ராசஸர் முதல்ல என்ன பண்ணுன்னா, முதல்ல ஒரு மெமரியிலேருந்து ஒரு ஆப் கோடை வாங்கிட்டு வரும், ஃபெச் பண்ணி கொண்டு வரும். ஸோ ப்ராசஸர் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது, மெமரியிலேருந்து ஒரு ஆப் கோடு இன்ஸ்ட்ரக்ஷனை கொண்டு வருது. இந்த CPU என்ன பண்ணுதுன்னா, இந்த ஆப் கோடை வந்து ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சிரும். அதுக்கு பேர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டரில் என்ன இருக்கும், மெமரியிலிருந்து எடுத்து வரப்பட்ட அந்த ஆப்கோட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டருக்குள்ளே இருக்கும். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர் எங்கே இருக்குது டயக்ராமில் பார்க்கலாமா? இதோ இருக்கு பாருங்கள், இதான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர். ஓகேங்களா? ஸோ ஃப்ளாக் ரெஜிஸ்டர் பார்த்தாச்சு, அக்குமுலேட்டர் பார்த்தாச்சு, அப்புறம் இந்த ரெஜிஸ்டர்ஸும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ரோக்ராம் கவுண்டர். அது ஷார்ட்டாக நம்ம பிசின்னு சொல்லுவோம். இந்த ப்ரோக்ராம் கவுண்டருக்கு மொத்தம் 16 பிட் இருக்கும். இது என்ன பண்ணுன்னா, இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணுன்னா, இப்போது நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அடுத்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியும். அதை வந்து கரெக்டாக ஃபெச் பண்ணி எடுத்துன்னு வந்து பிசி என்ன பண்ணும், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ அட் அ கிவன் டைம், அந்த டைமில் இந்த பிசி, இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் என்ன பண்ணும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனுடைய அட்ரஸை வாங்கி இவங்க வச்சுப்பாங்க பிசி. ஸோ ப்ரோக்ராம் கவுண்டர் தான் ஒரு முக்கியமே ஒரு மைக்ரோ ப்ராசஸரில். ஸோ இந்த ப்ரோக்ராம் கவுண்டர் எங்கே இருக்குது டயக்ராமில் பார்க்கலாமா? ப்ரோக்ராம் கவுண்டர்
இதோ இருக்கு பாருங்க, ப்ரோக்ராம் கவுண்டர். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பார்க்க போகிறது ஸ்டாக் பாயிண்டர். ஸ்டாக் வந்து என்னதுன்னா அது ஒரு ஏரியா, ரிசர்வ் பண்ணப்பட்ட ஏரியா. அந்த ஏரியாவில் என்ன நடக்கும்னா டெம்பரரி இன்ஃபர்மேஷன் மட்டும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். இந்த மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணால் இப்போதைக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறாங்கன்னா அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கான இந்த டெம்பரரி இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டாக் பாயிண்டர். ஸோ இந்த ஸ்டாக் பாயிண்டர் டயக்ராமில் எங்கே இருக்குது? இந்த இடத்துல இருக்குது. அப்போது எல்லா ரெஜிஸ்டர் பார்த்தாச்சா மெயின்லாம். ஸோ டெம்பரரி ரெஜிஸ்டர் வந்து சும்மா ஒரு ஆப்ரேஷன்ஸ் டெம்பரரியாக எதனா ஒரு நம்பர்ஸ் ஏதோ ஒரு பிட்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் அது, வேறு எதுவும் யூஸ் கிடையாது, அவ்வளோதான். ஸோ அக்குமுலேட்டர், டெம்பரரி ரெஜிஸ்டர், ஃப்ளாக் ரெஜிஸ்டர் தான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், அப்புறம் BCDEHL, அப்புறம் ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர். இவங்க எல்லாருமே ப்ரோக்ராமரால் மைக்ரோ ப்ராசஸர் ப்ரோக்ராமர் இருக்காங்களே அவங்க யூஸ் பண்ணுறது எல்லாமே இதில் நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் எது வேணாலும். இப்போ அடுத்து பார்க்க போகிறது ப்ரோக்ராமரால் அக்சஸ் பண்ண முடியாத ரெஜிஸ்டர்ஸில் யார் யார்? டெம்பரரி ரெஜிஸ்டர், அப்புறம் W ரெஜிஸ்டர், Z ரெஜிஸ்டர். ஸோ இந்த 3 ரெஜிஸ்டரும் யாரால் தான் அக்சஸ் பண்ண முடியும்? அந்த மைக்ரோ ப்ராசஸரால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். எதுக்குன்னா இதெல்லாம் ஒரு இன்டர்மீடியட் ஆப்ரேஷன்ஸ், நடுவில் ஏதாவது ஒரு ஆப்ரேஷன்ஸ் நடந்துச்சுன்னா அப்போது இந்த 3 ரெஜிஸ்டர் வந்து மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணிக்கும். ஓகேங்களா. இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா? ஸோ டயக்ராமில் நான் இங்கே ஒன்று பேலன்ஸ் விட்டு வச்சேன் இல்லையா, டெம்பரரி ரெஜிஸ்டர். ஸோ இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர் வேணால் கலர் மாற்றி காட்டுறேன். இந்த டெம்பரரி ரெஜிஸ்டர், அப்புறமா இந்த WZ ரெஜிஸ்டர், WZ ரெஜிஸ்டர். ஸோ இங்கே 3 ரெஜிஸ்டரும் தான் வந்து ப்ரோக்ராமரால் அக்சஸ் பண்ண முடியாது, மைக்ரோ ப்ராசஸரால் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். டெம்பரரி ரெஜிஸ்டர், W ரெஜிஸ்டர், Z ரெஜிஸ்டர். ஓகேங்களா. ஆனால் இவங்க எல்லாருமே ரெஜிஸ்டர்ஸ் தான். அந்த க்ரீனில் பண்ணது எல்லாமே ப்ரோக்ராமரால் அக்சஸ் பண்ண முடியும், ப்ளூவில் மார்க் பண்ணது எல்லாமே ப்ரோக்ராமரால் அக்சஸ் பண்ண முடியாது, மைக்ரோ ப்ராசஸரில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போது நெக்ஸ்ட் பார்க்க போகிறது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்டில் என்ன நடக்கும்னா அடிஷன், சப்ராக்ஷன், அப்புறம் லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், இது எல்லாமே 8 பிட்டில் நடக்கும், 8 பிட்ஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த லூப் எல்லாத்தையும் இவங்க தான் எக்ஸாமைன் பண்ணுவாங்க. அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட்ஸ் யார் ஃபஸ்ட்டு பண்ணணும், எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபஸ்ட்டு நடக்கணும், இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது வந்து அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இந்த அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் டயக்ராமில் எங்கே இருக்குன்னா இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கும்? ஆப்ரேஷன்ஸ் தான் நடக்கும். அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ், டிசிஷன் மேக்கிங், இது எல்லாமே இந்த இடத்துல நடக்கும். நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் அண்ட் மிஷின் சைக்கிள் என்கோடர். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் என்ன பண்ணுன்னா நம்ம ஏற்கனவே ஒரு ஆப் கோடு வாங்கி வச்சுருக்கோம். அந்த ஆப் கோடை சரியான டைமில் இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். இந்த ஆப் கோடு இப்போ யூஸ் ஆக போகுது, அதுக்கு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் பயன்படுது. ஸோ சரியான டைமில் கரெக்டாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோடு என்ன பண்ணும்? போய் சேரும் கரெக்டாக. நெக்ஸ்ட் அது இந்த கண்ட்ரோல் சர்க்கியூட், இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட்டில் போய் அது ஜாயின் ஆகிடும். இன்னொரு சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்குங்க. நம்மக்கிட்ட ஏற்கனவே ஒரு ஆப்கோடு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அந்த ஆப்கோடு இன்ஃபர்மேஷன் இப்போ வெயிட்டிங்கில் இருக்குது. அது எப்போ பயன்படும்னா இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் வந்து சரியான டைம் வரும்போது அந்த ஆப்கோட் இன்ஃபர்மேஷனை இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்கியூட்டுக்கு சென்ட் பண்ணிடும். மிஷின் சைக்கிள் என்கோடர்னு ஒன்று இருக்குது. இது என்ன பண்ணுன்னா மிஷின் சைக்கிள் கரண்ட்லி எக்ஸிக்யூட்டிங் இந்த என்கோடர் ஃபார்ம் வந்து S0, S1, IOM பார் லைன்ஸ். ஸோ இந்த 3ல் வந்து இந்த மிஷின் சைக்கிள் என்கோடர் வந்து இன்ஃபர்மேஷன்ஸை கொடுக்கும். அடுத்து யார் பண்ணணும், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் யார் வரணும், இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்போ வரப்போகுது, இது எப்போ வந்து லிங்க் ஆக போகுது, இது எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே இந்த மிஷின் சைக்கிள் என்கோடர் கிட்ட தான் இருக்குது. இதில் என்ன இருக்குது? S0, S1 இன்புட் அவுட்புட் மெமரி லைன்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குன்னு பார்த்துடலாமா? இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர், மிஷின் சைக்கிள் என்கோடர். இங்கே பாருங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர், மிஷின் சைக்கிள் என்கோடர். ஸோ இதுதான், இந்த இடத்துல தான் இது எல்லாமே நடக்கும். இது எல்லாமே எதுக்குள்ளே போகுது? டைமிங் அண்ட் கண்ட்ரோல்குள்ளே போகுது. டைமிங் அண்ட் கண்ட்ரோல்குள்ளே போகுது.
ஓகேங்களா. இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோலில் பாருங்கள் என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். கிளாக் ஜெனரேஷன், கிளாக் அவுட். நெக்ஸ்ட் கண்ட்ரோலில் வந்து ரெடி, ரீட் மோட், ரைட் மோட், அப்புறம் ஏஎல்இ இருக்குது. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸில் என்ன இருக்குது, S0 S1 இன்புட் அவுட்புட் மெமரி. இதை தான் நான் இங்கே சொன்ன நினைப்போம். ஸோ இந்த ஸ்டேட்டஸ் தான் நம்மளுக்கு காட்டும். நெக்ஸ்ட் டிஎம்ஏ டைரக்ட் மெமரி ஆக்சஸில் ஓல்டு இருக்குது, ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட் இருக்குது. HLDனா ஓல்டு அக்னாலஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு ரீசெட் பட்டனில் ரீசெட் இன்புட் இன் இருக்குது, ரீசெட் அவுட் இருக்குது. ஸோ இன்னுன்னா உள்ளே போகும், அவுட்னா வெளியில். ஆன் பட்டன், ஆஃப் பட்டன். இது டைமிங் கண்ட்ரோலுக்கு. நம்ம கிளாக்குக்கு 2 டேட்டாஸ் இன்புட் கொடுப்போம், X1 X2. இதை கொடுத்தோம்னா இதில் நம்மளுக்கு எது தேவையோ அதை எடுத்துப்போம். இது எல்லாமே இன்ஃபர்மேஷன் எங்கேருந்து வருது, இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் அண்ட் மிஷின் சைக்கிள் என்கோடர்லேருந்து டேட்டா இதுக்குள்ளே வந்து ரீசெட் ஆகணுமா இல்லை செட் ஆகணுமான்னு இதுக்குள்ளே தான் முடிவாகும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஸோ இந்த டயக்ராம் மட்டும் தப்பு இல்லாமல் வரைஞ்சாலே போதும். நெக்ஸ்ட் பாருங்கள், அட்ரஸ் பஃபர் used to drive external high order address bus. இப்போது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் எக்ஸ்ட்ராவாக பிட்ஸ் வரும்பொழுது நம்ம இந்த அட்ரஸை பயன்படுத்திப்போம். அட்ரஸ் டேட்டா ஏதாவது வரும்போது இந்த அட்ரஸ் பஃபரை பயன்படுத்தும். இது நம்பர் வந்து 15லேருந்து 8, A15லேருந்து A8. அட்ரஸ் பஃபர் பார்க்கலாமா டயக்ராமில்? இங்கே பாருங்கள், இதுதான் அட்ரஸ் பஃபர். இது எல்லாமே இந்த ரெஜிஸ்டருக்குள்ளேருந்து தான், இந்த காலம்லேருந்து தான் ஜாயின் ஆகும். ஸோ எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது, அட்ரஸ் பஸ்ஸு A15லேருந்து A8. ஸோ வெறும் அட்ரஸ்க்கு மட்டும் 8 பிட்டு வரும். இதுவே அட்ரஸ் கூட டேட்டாவும் சேர்ந்து வரும்பொழுது 16 பிட்டு வரும். அதாவது சேர்ந்து தனித்தனியாக, இது ரெண்டும் சேர்த்து சொன்னோம்னா 16. தனித்தனியாக சொல்லியிருக்கோம், அட்ரஸ்க்கு தனியாக இல்லை அட்ரஸ் டேட்டா தனியாக பார்த்தோன்னா AD7லேருந்து AD0 வரைக்கும் சொல்லுவோம். ஸோ அதில் டேட்டாவும் வரும், அட்ரஸும் வரும். இதில் அட்ரஸ் மட்டும்தான் வரும். ஓகேங்களா. சொன்னாலே அட்ரஸ் பஃபரில் ஒன்லி அட்ரஸ் A15லேருந்து A8. ஆனால் அட்ரஸ் டேட்டாவில் வந்து ரெண்டுமே மல்டிப்ளெக்ஸ் ஆகிருக்கும், ஒன்று சேர்ந்துருக்கும், அட்ரஸும் சரி டேட்டாவும் சரி. ஸோ அட்ரஸ்க்கு வந்து A7லேருந்து A0ன்னு சொல்லுவோம், டேட்டாவுக்கு D7லேருந்து D0ன்னு சொல்லுவோம். இதை சேர்த்து சொல்லும் போது AD7லேருந்து AD0 வரைக்கும் அந்த டயக்ராமில் இருக்கும், சேர்ந்து இருக்கும். ஓகேங்களா. ஏன்னா இது ரெண்டுமே மல்டிப்ளெக்ஸ்னு ரெண்டுமே ஜாயின் இருக்கும், அட்ரஸும் டேட்டாவும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்டர் டிக்ரிமெண்டர் அட்ரஸ் லேட்ச். இன்க்ரிமெண்டர் டிக்ரிமெண்டரில் வந்து மொத்தம் 16 பிட் ரெஜிஸ்டர் பயன்படும். இதில் ஏதாவது நம்ம ஒரு பிசியில் இல்லை ஸ்டாக் பாயிண்டரில் ஒரு இன்ஃபர்மேஷன் காத்துட்ருக்கோம், ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன நடக்க போகுதுன்னு. அதை வந்து அடுத்தடுத்து அதை யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ண வேணாமா இல்லை அங்கேயே வச்சுக்கலாமான்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது இவங்க தான். இன்க்ரிமெண்டர் டிக்ரிமெண்டர் அட்ரஸ் லேட்ச் டயக்ராமில் காட்டுறோம் பாருங்கள். இப்போது இது இருக்குங்களா, இன்க்ரிமெண்ட்டு டிக்ரிமெண்டர் அட்ரஸ் லேட்ச். இதுக்கு இவங்களோட வேலை என்னென்னா, இந்த பிசியில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் இருக்கும், இவங்களை வந்து பயன்படுத்தலாமா பயன்படுத்த வேணாவா, இல்லைன்னா அவங்கள கொஞ்ச நேரத்துக்கு ஒதுக்கி வைக்கலாமா இல்லை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போடலாமா முடிவு பண்ணுறது எல்லாமே இவங்க தான். அப்புறமா தான் இதெல்லாம் அட்ரஸ்க்குள்ளே போகிறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ட்ரப்ட் கண்ட்ரோல். சரி, எந்த ஒரு டிவைஸ் எடுத்தாலும் ஒரு இன்ட்ரப்ட் இருக்கும், ஒரு தடை எதனா ஒன்று வரும். அந்த தடையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது தான் இன்ட்ரப்ட் கண்ட்ரோல். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர்லேயும் வந்து ஒரு இன்ட்ரப்ட் கண்ட்ரோல் இருக்குது. அதில் நிறைய பின்ஸ் இருக்குது. ரீசெட் 5.5, RST 6.5, RST 7.5, ட்ராப்பு, இன்ட்ரப்ட் அக்னாலஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 6 பின்ஸை யூஸ் பண்ணி அந்த மைக்ரோ ப்ராசஸரில் ஏதாவது தடை வந்தால் இதை வச்சு பேலன்ஸ் பண்ணிக்கும் மைக்ரோ ப்ராசஸர். நெக்ஸ்ட் சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். இந்த சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல், முதல்ல இந்த இன்ட்ரப்ட் எங்கே இருக்குன்னு காமிச்சிடுறேன் டயக்ராமில். இன்ட்ரப்ட் பாருங்கள், இன்ட்ரப்ட் கண்ட்ரோல் தான் இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த இன்ட்ரப்ட் கண்ட்ரோல். இந்த இன்ட்ரப்ட் கண்ட்ரோலில் இத்தனை பின்ஸ் இருக்குது. இன்ட்ரப்ட் அக்னாலஜ்மெண்ட், RSTயில் 5.5, 6.5, 7.5, அப்புறம் லாஸ்ட்டில் ட்ராப். இவங்க எல்லாமே இந்த பின்ஸ் மூலியமாக தான் வந்து ஏதாவது மைக்ரோ ப்ராசஸரில் ஏதாவது தடை வந்துச்சுன்னா கண்ட்ரோல் பண்ணுறது இந்த இடம். நெக்ஸ்ட்டு இப்போ அடுத்து பார்க்க போது சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். அப்படின்னா என்னதுன்னா, நம்மளுக்கு டேட்டாஸ், இன்புட் டேட்டா அவுட்புட் டேட்டா அதை காட்டுறதுக்கு, டிஸ்பிளேல காட்டுறதுக்கு தான் இது சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இட் ப்ரொவைட் 2 lines, SOD சீரியல் அவுட்புட் டேட்டா, SID சீரியல் இன்புட் டேட்டா.
அது கம்யூனிகேஷனுக்காக டிஸ்பிளேல காட்டுறதுக்காகவும் சரி, மைக்ரோ ப்ராசஸ்க்குள்ள இன்புட் போகிறதுக்காகவும் இந்த சீரியல் இன்புட் அவுட்புட் கண்ட்ரோல் பயன்படுது. நெக்ஸ்ட் லாஸ்ட் டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்டரி. இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். இந்த இடத்துல எஸ் வரும், டைப்பிங் மிஸ்டேக். ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஆல் த ஆப்ரேஷன்ஸ். தீஸ் ஆர் சிங்க்ரைஸ்டு வித் கிளாக் சிக்னல். ஸோ நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காத்துட்டு இருக்கும். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் ஒரு குறிப்பிட்ட டைம் அலோகேட் ஆகிருக்கும். அது இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆகி கரெக்டாக பிசிலேருந்து வெளியில் வந்து நம்ம அட்ரஸ் பஸ்க்குள்ளே போக போகுது. அதுக்கான அந்த கிளாக் சைக்கிள் எல்லாமே மெயின்டைன் ஆகிறது இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோல் சர்க்யூட்டரில் தான். ஸோ இவ்வளவு தான் இந்த 8085 ஆர்கிடெக்சருக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ டயக்ராம் இன்னொரு வாட்டி பார்த்துருவோம். பாருங்கள், டயக்ராம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஒரு ரெஜிஸ்டர்ஸ், அக்குமுலேட்டர், ஃப்ளாக் ரெஜிஸ்டர், இன்ஸ்ட்ரக்ஷன் ரெஜிஸ்டர், BCDEHL, ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர். இந்த ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே ப்ரோக்ராமரால் ரீட் பண்ண முடியும். அடுத்த ரெஜிஸ்டர் டெம்பரரி ரெஜிஸ்டர், அப்புறமா W ரெஜிஸ்டர், Z ரெஜிஸ்டர். இவங்க 3 பேருமே வந்து மைக்ரோ ப்ராசஸரில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு அடுத்தது அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட். இவங்க எல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் அதில் பர்ஃபார்ம் பண்ணலாம். அப்புறம் இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோடர் அண்ட் மெஷின் சைக்கிள் என்கோடர். அடுத்தது இன்க்ரிமெண்டட் டிக்ரிமெண்டட் அட்ரஸ் லேட்ச். அதுக்கப்புறம் அட்ரஸ் பஃபரு. இதில் அட்ரஸும் டேட்டாவும் சேர்ந்த பஃபர். ஓகேங்களா. அப்புறமா இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டைமிங் அண்ட் கண்ட்ரோல். எதை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் டீகோட் ஆகிட்டு வரதை கண்ட்ரோல் பண்ணுறது டைமிங் அண்ட் கண்ட்ரோல். இதில் என்னென்ன பின்ஸ்லாம் இருக்குது? ரீசெட் பின்னு, டைரக்ட் மெமரி ஆக்சஸ், ஸ்டேட்டஸு, கண்ட்ரோல் பின்னு, கிளாக் ஜெனரேஷன். இன்புட் வந்து இங்கே 2 இன்புட் கொடுப்போம். கிளாக் இன்புட். ரீசெட்டில் ரீசெட் இன் இருக்குது, அவுட் இருக்குது. டைரக்ட் மெமரி ஆக்சஸில் ஹோல்டு அக்னாலஜ்மெண்ட். ஸ்டேட்டஸில் S0 S1 இன்புட் அவுட்புட் மெமரி. கண்ட்ரோலில் வந்து ரீடு ரைட்டு, அப்புறம் ALE ரெடி பட்டன், அப்புறம் கிளாக்கில் வந்து கிளாக் அவுட். ஸோ இது எல்லாமே டைமிங் அண்ட் கண்ட்ரோல். நெக்ஸ்ட்டு இப்போது இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு பவர் சப்ளை இந்த இடத்துல கொடுப்போம். எவ்வளவுனா +5. அப்புறம் கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க எர்த்து. ஸோ இவ்வளவு தான் இந்த டயக்ராமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ டயக்ராம் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும். நான் நடத்துன ஒரு அந்த ஆர்டரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டார்லாம் வரைஞ்சிருங்க. அப்புறம் அந்த ரெஜிஸ்டாரில் எதெல்லாம் வந்து ப்ரோக்ராமபிள் ரீட் பண்ண ரெஜிஸ்டார், மைக்ரோ ப்ராசஸர் ரீட் பண்ணுற ரெஜிஸ்டார்லாம் தனித்தனியாக ஒரு அழகாக பிளாக் பெனில் தனியாக, ப்ளூ பெனில் தனியாக பிரித்து காட்டுங்க. அப்புறமா இந்த ALE காட்டுங்க. இவங்களை கண்ட்ரோல் பண்ணுற இந்த டைமிங் அண்ட் கண்ட்ரோலை காட்டணும். அப்புறம் இந்த ரெஜிஸ்டாருக்கு எல்லாமே அட்ரஸ் பஸ்ஸை காட்டணும். அதுக்கப்புறமா இந்த இன்ட்ரப்ட்டுக்கும் இந்த சீரியலுக்கும் இவங்களுக்கு இடையில் இருக்கிற இந்த பஸ்ஸை காட்டணும். அதான் ஓகேங்களா. 8 பிட் இன்டர்னல் பஸ். இந்த இடத்துல தான் பஸ் இருக்குது. ஸோ இதன் மூலயமா தான் இந்த இடத்துல போய் அடையும். ஓகேங்களா. ஸோ இந்த டயக்ராமை தப்பிலாம் வரைஞ்சிட்டு லாஸ்ட்டில் பவர் சப்ளை எவ்வளோ கொடுக்கணும், 5 வோல்ட் பவர் சப்ளை, அப்புறம் கிரவுண்டு. ஸோ இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டாலே போதும். வரைஞ்சிட்டு நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன், நானே டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ரொம்ப ஷார்ட் நோட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். பக்காவாக அதை படிச்சிட்டாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் இதில் அவார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா. ஈஸியாக புரிஞ்சுதுங்களா? இப்போது ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற டைம். ஸோ ஃபஸ்ட் இந்த டயக்ராமை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெஜிஸ்டர்ஸ் இதை எடுத்துட்டிங்களா? நெக்ஸ்ட் 0 flag, auxiliary carry flag, parity flag, carry flag. Next 8 bit registers, instruction register, program counter. Next stack pointer, from temporary register, W register, Z register. Next ALU, instruction decoder, machine cycle encoder, address buffer 2 வாட்டி டைப் பண்ணிட்டேன். ஓகே. address data buffer, increment decrementer address latch, interrupt control, serial input output control, timing and control circuitry. So இவ்வளவு தான் 8085 architecture-க்கான explanation, concepts, notes. Watch other episodes in the appropriate playlist. Fujitsu Academy, Strength, Success, Clarity.